வணக்கம். அதான் அந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்துல அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஒரு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. இந்த விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார் அமலாக்கத்துறைக்கு எதிராக. அந்த வழக்குக்கு தடை கோரிதான் அமலாக்கத்துறை ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கின்றது. என்றால் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில்தான் இது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையை தொடர்ந்து கடந்த மே மாதம் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் ரத்தீஷ் உள்ளிட்டோருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள் என கிட்டத்தட்ட 12 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்திருந்தது. அப்போது அந்த ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அவரிடம் திரும்ப ஒப்படைக்க நீதிமன்றமானது அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் அந்த உத்தரவையும் தாண்டி அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பியதால் அதனை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இந்த மாதிரி நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது என்கின்ற வகையில் அதனை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிராக மேல் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு விசாரணை கடந்த அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை வந்தபோது இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நவம்பர் 5ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதால் தற்போது இந்த விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அமலாக்கத்துறை வழக்கின் அடுத்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் வரை சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதனை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்திருந்தது. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை மீதான அவமதிப்பு நடவடிக்கை வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் அமலாக்கத்துறையுடைய அந்த கோரிக்கையை நீதிபதிகள் ஏற்க மறுத்து அமலாக்கத்துறை மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி மித்ரன்.